அந்த முன்னோர்கள் தான் நம்ம வேற யாரும் கிடையாது. நம்ம குலசாமி நம்மளோட முன்னோர்கள். இதில வந்து நம்ம பெருசா ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ண தேவையில்ல. நமது டிஎன்ஏ, நமது முன்னோர்கள் தான் ஒரு பீரியட்ல அவங்க செஞ்ச புண்ணியத்தின் அடிப்படையில் புண்ணிய ஆன்மாக்களா மாறுறாங்க. அந்த புண்ணிய ஆன்மாக்கள தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரமோஷன் ஆஃபீஸ் ப்ரமோஷன் மாரி தான். தெய்வங்களும் ஒரு நிலை ஒவ்வொருத்தரும் ஒரு நிலைய குடுக்கும். அப்போ குலசாமின்ற நிலையே ஒருத்தர் குடுத்துரும். அதுக்கப்புறம் சித்தர், முனிவர், மகரிஷி இப்படி ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. அந்த நீங்க தெய்வத்தோட அணுகுற முறை, நீங்க செய்ற செயல்பாடு அடிப்படையில் தான் உங்க ப்ரமோஷன் கடவுள் குடுப்பாரு. அது நல்ல ஆன்மாவா ப்ரமோஷன் ஆவறதுக்கான விஷயங்கள். இப்ப நீங்க கோயிலுக்கே போய் தெய்வம் கும்பிடும்போது, அந்தந்த தெய்வத்த சுத்தி என்ன இருக்கும்? அந்த இடத்துல புண்ணிய ஆத்மாக்கள் இருந்தா கோயில். அங்க புண்ணிய ஆத்மா தான் இருக்கும். நீங்க சிலை வடிவத்தில் சொல்ற விஷயம் வேற. ஆனா யார் இருப்பாங்கன்னா, புண்ணியம் செய்த ஆத்மாக்கள் இருக்கும். அப்போ நீங்க சொல்ல சொல்ல, அப்ப அந்த புண்ணிய ஆத்மாக்கள் தான் உங்களுடைய பிரார்த்தனைய ரிசீவ் பண்ணிக்கும். அப்போ நீங்க குலசாமி கிட்ட குடுக்குற கோரிக்கை எங்க வந்து ரிசீவ் ஆகும்னா, இவங்ககிட்ட போய் தான் இறைவன்கிட்ட போகும். நம்ம தான் திரும்ப திரும்ப ஏன் வலியுறுத்துறோம்னா, உங்களுடைய கோரிக்கை வாழ்வியல்ல நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவா இருந்தாலும் முதல் விஷயம் குலசாமி மட்டும்தான். அங்கிருந்து ஒரு விஷயத்த தொடங்கும்போது உங்களுக்கு தோல்வி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. சப்போஸ் அப்படி உங்களுக்கு நேரங்காலமே கெட்டு போச்சு, சரியில்லைனாலும் கூட, ஏதோ ஒரு வகையில உங்களுக்கான ஒரு பெரிய சப்போர்ட்ட குலசாமி கொண்டு வந்து நிறுத்திரும். உயிர் கண்டத்தையும் தள்ளி போடக்கூடிய தன்மை குலசாமிக்கு உண்டு. ஏன்னா அவங்க புண்ணியத்தையும் உனக்கு குடுத்து காப்பாத்தக்கூடிய வலிமை யாருக்கிட்ட உண்டுன்னா, குலசாமிக்கு மட்டும்தான் உண்டு. நம்ம கர்ணநாதன் சொல்லுவோம். ஜாதகத்துல சொல்லுவோம் இல்லையா? ஒரு வகையில நம்ம கர்ணநாதன் குலசாமி தான். அப்படிதான் கன்வெர்ட் ஆகி வரும். நீங்க குலசாமி வந்தாலும் உங்க ஜாதகத்துல அடிப்படையா தெரிஞ்சுக்கலாம். இவங்களும் அந்த லிஸ்ட்ல வருவாங்க. ஆனா திரும்ப திரும்ப ஒரு தெய்வத்த இருக்க பிடிங்க. அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வ வழிபாட எத்தனை தெய்வத்தனே வழிபடுங்க. தப்பு கிடையாது. அது உங்களுடைய விருப்பம். உங்களுடைய மனசார உங்களுக்கு பிடிச்சது முருகர் பெருமானோ, அம்மனோ யுவர் சாய்ஸ். ஆனா ஆரம்ப புள்ளி குலசாமியாக இருக்க வேண்டும். அதிலிருந்து தொடங்கி மற்ற விஷயத்த பண்ணும்போது, உங்க வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும். அது 500% 1000% உண்மை, நேசர உண்மை. நம்ம முன்னோர்கள் அனுபவிச்ச விஷயத்த நம்ம குடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த விஷயத்த எல்லாரும் அனுபவிக்கணும்னு தான் நம்முடைய ஒரே ஆசை. 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.